பிடிவாதம் இருக்கலாம். ஆனா நம்மளை சுத்தி நமக்காக இருக்கவங்க கிட்ட அத நம்ம கொஞ்சம் அளவா தான் காட்டணும். சரிங்கம்மா. என்ன சார், பொண்டாட்டி மேல அவ்வளோ அன்பு வச்சுக்கிட்டு எதுக்கு ஒதுங்கி நிக்கிறீங்க? நாம என்ன தப்பு பண்ணாலும் நமக்குள்ள இருக்கிற அந்த அன்பு தப்பு எல்லாத்தையும் மன்னிக்கும். எதுக்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. சார், அம்மா, நீங்க ஒரு தகப்பனா உங்க பிள்ளைங்களை நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. வள்ளி, நீங்க கல்யாணமே பண்ணிக்காம உங்க 3 மருமகனுங்களுக்கு தாயா இருந்து அவங்கள வளர்த்திருக்கீங்க. உங்க குடும்பம் எப்பவுமே இப்படி ஒத்துமையா இருக்கணும். இந்த வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்திலேயே இங்க இருக்கிற எல்லார பத்தியும் இவ்வளவு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. அதான் அனுபவம்ன்றது. அப்பா, வாமா. சும்மா இருக்கா? என்ன இது? மேல யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அது கண்மணி இருக்காதுடி. இல்ல வீரா, ரொம்ப நேரமா யாரோ கதவை தட்டுற மாதிரியே சவுண்ட் கேக்குது. யாரையாவது உள்ள வச்சு ஏதாவது பூட்டிட்டீங்களா என்ன? இல்ல இல்ல, அப்படிலாம் எதுவும் இருக்காது. இரு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். மாறா, இன்னும் போட்டுக்கோ கண்மணி, நான் அப்புறம் சாப்பிடுறேன். என்ன ராஜா, வேற யாராவது வந்து காப்பாத்துவாங்கன்னு நினைச்சீங்களா? யாரும் வர மாட்டாங்க, நாங்க தான் வருவோம். மரா, இவனை சும்மாலாம் இங்க வச்சிட்டு இருக்க முடியாது. என்ன பண்றதுன்னு பாரு. ஒழுங்கு மரியாதையா உள்ள அமைதியா இருக்கணும். இவனை இங்க விட்டு வைக்கிறது நல்லது இல்ல. இந்த இடத்துல இருந்து இவனை எப்படியாவது வெளியே கொண்டு போகணும். பேசுற விதத்துல பேசினா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும். என்ன ராஜா? மரா, விடாத. எங்க 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 ஓடுற? எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டல நீ. மாவன இன்னைக்கு வாடா, ஏதாவது ஆள் நடமாட்டம் இல்லாத இடமா பார்த்து புதைச்சிடறேன். மாட்டியா? இப்படிக்கா நில்லு, சந்து கிடைச்சா ஓடிடுவல்ல. டேய், இவன் இங்க வச்சிருந்தோன்னா கண்டிப்பா பிரச்சனை தான். வேற எங்கேயாவது இவனை கட்டி போடு. நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ணுவ? அடிச்சு மூட்டையில கட்டி தூக்கிட்டு போயிட வேண்டியதுதான். நீ போ, போலாமா? கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். பாத்துக்கோ. சொல்லுங்கப்பா. மாமா வாங்க, கடைக்கு போயிட்டு வந்துடலாம். போலாம்ப்பா. சரி. என்னன்னா வீட்ல இப்பதான் விசேஷம் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ள நீங்க கடைக்கு கிளம்பி போறேங்கிறீங்க? இல்ல வள்ளி, கடையில கொஞ்சம் வேலை இருக்கு. முக்கியமான கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும். ஒரு தடவை போய் பாத்துட்டு வந்துடுறேன். சரி, அவனை ஏன் கூட்டு போற? அவனுக்கு தான் தெரியும், அவன் தான் கூட இருக்கணும். அப்பதான் எல்லாம் சரியாகும். டேய் வாடா, உடனே வந்துடுறோம். வா. சரி வாங்க. சின்ன வேலை தான், முடிச்சுட்டு வந்துடுறேன் கண்மணி. டேய் சீக்கிரம் வந்துரு போ.
பாய். போயிட்டு சீக்கிரம் வாங்க. ம். ம். கண்மணி, இதோ வந்துட்டேம்மா. விஜய், விஜய், ஐயோ இவ எங்க போனா? என் பொண்ணை ஏதோ பண்ணிட்டாங்க இவங்க. விஜய்,